வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. அது என்ன பிரைஸ்ல லிஸ்ட் ஆச்சு? இன்னைக்கு எப்படி அதோட பிரைஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு? இது வந்து வர நாட்கள்ல எப்படி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும்? ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆனதுனால ப்ராஃபிட்டா? இல்ல லாஸா? ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து ஷார்ட் டெர்ம்ல எப்படி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும்? லாங் டெர்ம்ல எப்படி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும்? இதோட பேரண்ட் கம்பெனி பேட் வந்து இத விப்பாங்களா? இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸோட பிரைஸ் மூவ்மெண்ட் நீங்க பாருங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆரம்பிக்கும்போதே ஒரு மாதிரி லோயர் சர்க்யூட்ல போயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லைட் அப்வர்ட் மூவ்மெண்ட், அப்புறம் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஒரு மாதிரி ஹைலி வாலடைலா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் இன்னும் எண்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐடிசி ஹோட்டல்ஸோட டீமர்ஜர் ரேஷியோ 10:1 அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. 10 ஐடிசி ஷேர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் குடுத்தாங்க. அதனால வந்து 6th ஜனவரி ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஐடிசியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 481 இருந்து ரூ. 455 ஆச்சு. ரூ. 26 அப்ப குறைஞ்சுச்சு. 10 ஷேருக்கு 1 ஷேர்னா இதோட டிஸ்கவர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 260. ரூ. 260 ஐடிசியோட டிஸ்கவர் பிரைஸ். ஆனா, இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 180. இன்னைக்கு முடியும்போது பார்த்தீங்கன்னா, 171.85ல முடிஞ்சுச்சு. அதாவது 5% வந்து டவுன் ஆயி இந்த ரேட்ல முடிஞ்சுச்சு. நீங்க வந்து வெப்சைட் இல்ல ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு 33% கம்மியாற மாரி காமிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 175 33.9%. இது ஏன் அப்டின்னா, அவங்க வந்து அந்த டிஸ்கவரி பிரைஸ் இருக்கு இல்லைங்களா? அது 260 அத எடுத்துக்கிட்டு அதிலிருந்து இத குறைஞ்ச மாரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து 180 அதுதான் லிஸ்டட் பிரைஸ். அததான் நம்ம எடுத்துக்கணும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 5% இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஐடிசியோட ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் டேட் 6th ஜனவரிலேருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு 5% கம்மியா இருக்கு. ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி லாஸ். இன்னைக்கு வந்து ரூ. 260க்கு மேல அது வந்து லிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா, நமக்கு ஆக்சுவலா ப்ராஃபிட்டா இருக்கும். ஐடிசில வந்து ஒரு ஷேர்ல ரூ. 26 எடுத்தாங்க. 10 ஷேர்னா ரூ. 260. ரூ. 260 அதுலேருந்து எடுத்து நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 171.85 தான் இன்னைக்கு நின்னுச்சு. அதனால வந்து ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜர் பண்ணதுல ஆக்சுவலா லாஸ் தான். யாராச்சும் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஐடிசியோட ஷேர்ஸ வந்து டிமர்ஜர் டேட்டுக்கு முன்னாடியே வித்துட்டு, இப்போ வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு ஈஸியா 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம வச்சிருந்ததுக்கு 10% ஆக்சுவலா லாஸ் தான் நமக்கு. ஐடிசி ஹோட்டல் ஷேர் வருங்காலத்துல எப்படி இருக்கும்? செல்லிங் பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்க்கு, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல்க்கு தகுந்த மாரி, இல்ல நல்ல ஒரு ஸ்டாக்க வந்து செலக்ட் பண்ணணும் லாங் டெர்ம்க்கு. இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். இப்படி வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த குவரீஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் வந்து நம்ம டிமேட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசியோட ஹோட்டல்ஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 நாள்ல வந்து இது சென்செக்ஸ் இல்ல என்ன நிஃப்டிலேருந்து வந்து தூக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஏன் தூக்குவாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐடிசி வந்து நிஃப்டில இருக்கு. சென்செக்ஸ்ல இருக்கு. அதனால நிஃப்டி இண்டெக்ஸ்ல போட்டிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ வந்து இப்ப விக்க ஆரம்பிப்பாங்க. அத விக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணணும். ஐடிசி ஹோட்டல்ஸ் இண்டெக்ஸ்ல இல்லாதனால வந்து அவங்க வந்து வரும் நாட்கள்ல வந்து அவங்க விக்க ஆரம்பிப்பாங்க. நெறைய வந்து ஹியூஜ் இன்னும் செல்லிங் பிரஷர் இருக்கும் இந்த ஸ்டாக்ல இன்னும் கொஞ்ச நாள்ல. அதே மாரி இதுல அனதர் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேட் இருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஹோட்டல் பிசினஸ்லேருந்து வெளியில வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஷேர்ஸையும் இப்போ வந்து விப்பாங்க. ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஒரு செல்லிங் பிரஷர் நெறைய இருக்கும். பிரைஸ் வந்து பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆகும். இது வந்து செட்டில் ஆகுறதுக்கு ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் பிரைஸா இருக்கும். இந்த 1 ஜனவரி 2025லேருந்து இவங்க தனியா ஃபுல் பிசினஸ் தனியா வந்துட்டாங்க இல்லையா? ஐடிசிலேருந்து. அதனால வந்து இந்த வர குவார்ட்டர் வந்து அவங்களுடைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இத வந்து ஒரு நல்ல லாங் டெர்ம் பொசிஷன் நம்ம கால் எடுக்கலாம். கண்டிப்பா வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் நல்லா பண்ணுவாங்க. நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிற இந்தியன் ஹோட்டல்ஸும், இஏஹெச்சும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு 56% ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு 1 இயர்ல. அதே மாரி இஏஹெச் பார்த்தீங்கன்னா, ஒரு 13.3% குடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு ஐடிசி ஹோட்டல்ஸும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. புதுசா என்டர் பண்ற
பண்றவங்க இப்ப வாங்க வேணாம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதான் 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லாங் டெர்ம் ஹோல்ட் பண்றவங்க இந்த இப்ப வந்திருக்க ஸ்டாக்க நீங்க அப்படியே வச்சுக்கலாம். பிரைஸ் இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம். இல்ல நான் ஷார்ட் டெர்ம் கெயின் பார்ப்பேன் அப்படின்னா, நீங்க வித்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பிரைஸ் வாலட்டாலிட்டில அப்போ கொஞ்சம் கீழ போச்சுன்னா, அப்ப நீங்க வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சருக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஐடிசியோட ஷேர்ஸ வந்து கரெக்ட்டான ப்ரொபோர்ஷனேட்ல வச்சிருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு கரெக்ட்டா கிரெடிட் ஆயிருக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸு. அந்த மாரி கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல வச்சில்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அத ஐடிசி வந்து அத ஃபுல்லா வித்துட்டு, அவங்களுடைய வர்ற அமௌண்ட் வந்து அவங்க எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டா வச்சிருக்காங்களோ, அதோட தகுந்த மாரி அவங்களோட ஐடிசி ஹோட்டல்ஸ், ஐடிசி இது 2ம் சேர்த்து அந்த கரெக்ட்டான அமௌண்ட் வந்து இவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ல வந்து கூடிய சீக்கிரம் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் பத்தி ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.